வணக்கம். அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 3, 5, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஸ்லாக்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. மாணவர்களோட கற்றல் திறனை மதிப்பிடுறது தான் இந்த எக்ஸாமோட நோக்கம். இதன் மூலமாக மாணவர்கள் எவ்வளோ தூரம் கற்றல் அடைவுத்திறன் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தேர்வை மாணவர்கள் கல்லூரி இறுதியாண்டி படிக்கும் மாணவர்களோட வழிகாட்டுதலோட OMR ஷீட் மூலமாக எழுதினாங்க. இப்போ இதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாணவர்களோட கற்றல் திறன் போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் அதிகமாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனாவால் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை போக்குறதுக்கு இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. அந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் மூலமாக மாணவர்கள் ஸ்லாக்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. 3 பாடங்களுக்கு தேர்வு எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ஒவ்வொரு வகுப்புல இருந்தும் பாடவாரியாக எடுத்திருக்கக்கூடிய அந்த கற்றல் விளைவுகளோட சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகமாகவே இருக்குது. இதுக்காக உழைத்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த சார்ட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் மாணவர்கள் எவ்வளோ தூரம் கற்றல் அடைவுத்திறன் முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக 3 மற்றும் 5ஆம் வகுப்பு சேர்ந்த மாணவர்கள் 50% தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அனைத்து பாடங்கள்லையும் அவங்களோட கற்றல் விளைவுத்திறன் அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த தேர்ச்சி சதவீதம் வர்றதுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கு, உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தின ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் வாழ்த்துக்கள்.